ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்டில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க. ஃப்ரண்ட் நெக் வந்து அடித்து திருப்புறது எப்படின்னு. நான் வந்து இந்த மாதிரி டிசைன் நெக் தான் நான் வந்து இன்றைக்கி வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இதில் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. அதுக்கும் கம்மியாக கூட போட்டுக்கலாம். ஆனால் ரொம்ப எட்ஜில் போடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கும் கம்மியாக நீங்கள் வந்து லைன் போட்டுட்டு தையல் போட்டதுக்கப்புறம் மீதி உள்ள கிளாத்தை கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிசைன் நெக்கு ஸ்டிச் பண்ணும்போது அந்த எட்ஜிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா சிசர் கட் பண்ணணும். நார்மலாகவே ரவுண்ட் நெக்குக்கெல்லாம் சிசர் கட் பண்ணாதே நீட்டாக இருக்கும். இப்போ அந்த லைனிங் எடுத்து விட்டு அந்த ஷேப்புக்குள்ளதெல்லாம் நம்ம கையால் இப்படியே தேய்ச்சி விடணும். ரவுண்ட் நெக்னாலுமே சரி, எந்த நெக்னாலுமே கையாலுமே இது மாதிரி தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த ஷேப் வந்து கரெக்டாக விழுகுதுன்னு. இப்போ மேலே வந்து லைனிங் தெரியக்கூடாது வெளியில், அந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சிட்டு, அதே மாதிரி தையல் வந்து ரொம்பவும் எட்ஜில் போடாமல் கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் இந்த மாதிரி தையல் போட்டுட்டு ஃபினிஷிங் பார்க்கும்போது நீட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து எல்லாமே தைச்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். எவ்வளோ நான் எட்ஜில் போடாமல் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.